Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பெர்மனன்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் தான். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்ற டெக்னிக்கை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாலேஜ் வந்து கிடைக்காது. அதை போல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும். மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஆன்லைனில் 5 days கிளாஸ் நம்ம கிரிஜாஸ் யூனிக்கில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒன்லி 5000 மட்டும்தான் இதனுடைய ஃபீஸு. 5000ன்றதை விட 4999 தான். இதனுடைய டைமிங் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock to 5 o'clock வரையும் தான் இந்த கிளாஸ் நடக்கும். 3 hours கிளாஸு. அண்டு டேட் பார்த்திங்கன்னா September 25 இருந்து 29 வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்குது. இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி கேட்டுட்டு நீங்கள் உங்களோட சீட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கிளாஸஸ் வரும்னா ரிசப்ஷன் லுக் வரும், அண்டு வந்து வாட்டர் ப்ரூஃப் வரும், அண்டு ஏர் ப்ரஷ் மேக்கப் வரும், அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் நாலேஜ் அண்டு தியரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைலோட டெக்னிக் ஃபுல். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கிளாஸு வித் சர்டிஃபிகேட்டோட. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணித்தரோம். நம்மளோட மேக்கப் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆஃபர் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா, இந்த மந்த் வந்து என்னோடய பர்த்டே எனக்கு இந்த மந்தில் தான் வருது. அதனால் நான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கிரிஜாஸ் யூனிக்கில் கொடுக்காத பெரிய ஆஃபர். 5 days கிளாஸ் ஒன்லி 4999 மட்டும்தான். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வைக்கிற பிளான் இருக்குது. அதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம நெயிலை அந்த புஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் புஷ்அப் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின் எல்லாமே அந்த எண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் ரிமூவர் வச்சு நீங்கள் நெயிலை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் மெயின். அதை க்ளீன் பண்ணி அந்த நெயிலோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு அந்த நெயில் வந்து ஒரு நீட் லுக் கொடுக்கும் அண்ட் வந்து க்ரிப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? நெயில் க்ளீன் பண்ணாமல் அந்த டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த லுக் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். எந்த அளவு பர்ஃபெக்ஷனாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நெயிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. மறக்காதீங்க, நம்மளுடைய கிரிஜாஸ் யூனிக்கில் September 25 to 29 இந்த கிளாஸ் நடக்குது. இது பெரிய ஆஃபர். ஒன்லி நீங்கள் கணக்குன்னு பார்த்தா 1000 rupees தான் உங்களுடைய 1 day மேக்கப் கிளாஸுக்கு. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் டைம் வருமானு தெரியல. இதே போல் ஆஃபர் வந்து நான் இதுக்கும் தரணும்னு இருக்கேன், பெர்மனன்ட் மேக்கப்புக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ வந்து நெயிலை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் மீன்ஸ் வந்து ரப் பண்ணுறது, ஸ்க்ரப் பண்ணுற எல்லாம் ஒன்று தான். ரப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரப் பண்ணும்போது அது என்ன ஆகுனா, நெயில் வந்து கொஞ்சம் ஒரு ரஃப்னஸ் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம நெயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற நெயில் வந்து உங்களுக்கு ஆஃப் நெயில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது அக்ரலிக் டெக்னிக்கில் பண்ணுறதுனால ஆஃப் நெயில் யூஸ் பண்ணி நான் இந்த லுக் கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க நெயில் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக குட்டியாக இருக்குன்ட்டு. இப்போ கியூட்டிக்கல் ஆயில் வச்சு நான் லைட்டாக அந்த எக்ஸஸாக இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெயில் க்ளூ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெயில் எக்ஸ்டென்ஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அண்டு நம்மளோடைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுற நெயில் ஆர்ட்டும் வந்து நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோஸில் வரும். நெயில் ஆர்ட்டுக்கு, நெயில் எக்ஸ்டென்ஷனுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு வியூஸ் போகலை நெயில் எக்ஸ்டென்ஷன், அதனால் சொல்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸ் தான். ஏன்னா எந்த ப்ரைடாக இருந்தாலும் நெயில் எக்ஸ்டென்ஷன் இப்போ ரொம்ப கேட்குறது ட்ரெண்டிங்காக இருக்குது.
அது இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களே வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரி பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த கிளாஸ் பற்றி நான் போடணும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக மேக்கப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷேப் வேணும், எந்த லென்த் வேணும்னு கேட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது. கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு தான் நீங்கள் பண்ணணும். இவங்க வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஷேப்க்கு நான் வந்து இந்த நெயிலோட ஷேப் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். நெயில் ரப் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு உள்ளெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்க்ரப் இது எப்படி சொல்கிறது, இந்த நெயில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். அது ஒரு மாதிரி உள்ளேயும் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளேயும் போய் நெயிலுக்கு பேக் சைடும் நல்லா க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் நெயில் அட்டாச் பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். சில நெயில் ஆர்ட் வந்து அது பார்க்கும்போதே எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணாமல் தெரியும், அது வேறு. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு நேச்சுரல் லுக்காக பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து நெயிலுக்கு உள் சைடும் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில் வந்து ஷேப் பாருங்கள். இப்போ ஷேப் பண்ணியிருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கணும். அந்த இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம வந்து அக்ரலிக் வச்சு நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். அக்ரலிக் பவுடர் வித் மோனோஃபில் வாட்டர் வச்சு தான் நம்ம இந்த அக்ரலிக் லுக்கை வந்து கரெக்ட் பண்ணணும். தின் லேயராக போடுங்க. இப்போ எல்லா கைக்குமே அக்ரலிக் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்மூத்தர் வச்சு யூஸ் பண்ணணும். நாங்கள் அந்த வீடியோ எடுக்கலை. இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்க்ராப்பர் வச்சு பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் ரப் பண்ணுறது எப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு நீங்கள் ரப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஈவனாக ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்னர் வச்சு நீங்கள் நல்லா சாஃப்ட் பண்ணி ஷைனர் வச்சும் இதுலேயே 4 விதமாக வரும். ஷைனர் வச்சு நீங்கள் நல்லா ஷைன் பண்ணிங்கன்னா நெயில் பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனிங்காக வழுவழுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெயில் பாலிஷ்லாம் போடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணி ஆயிடுச்சு. எல்லா கைக்குமே நம்ம வந்து இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி அந்த ஷைனர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கியூட்டிக்கல் ஆயில் வச்சு நல்லா அந்த எக்ஸஸாக இருக்கிற எனக்கு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது கை வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல மாய்ஸ்சர் வேணும். அதுக்காக நம்ம கியூட்டிக்கல் ஆயில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெயில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நெயில் பாலிஷ் வந்து ஒரு கோட் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறமா செகண்ட் கோட்டும் கம்பல்சரி கொடுக்கணும். ஃபஸ்ட் கோட் வந்து ஒரு தின் லேயராக கொடுங்க. எப்போயுமே நெயில் பாலிஷ் அப்ளிகேஷனும் அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. எல்லாருமே நம்ம நினச்சிக்கலாம் எல்லோரும் எல்லாமே பண்ண முடியுமான்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். அதனுடைய ட்ரிக்ஸும் அந்த டிப்ஸும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் பெஸ்ட்டான ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நெயிலாக இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வர முடியும். அதனால் அந்த ட்ரிக்ஸை படிக்கிறதுக்கு தான் நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க. ஓகேங்களா? எல்லா கிளாஸுமே அப்படி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா கண்டிப்பாக படித்தா உங்களால் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து 30 வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. யூவி லைட்டில் வச்சுருக்கு. இப்போது கம்பல்சரி 30 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு 60 மினிட்ஸ் வச்சு அந்த கையை வந்து மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து ட்ரை ஆகும். இல்லைன்னா வந்து ட்ரை ஆகாது. ஓகேங்களா? அது ஜெல் நெயில் பாலிஷ்ன்றதுனால கம்பல்சரி நீங்கள் யூவி லைட்டில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து ட்ரை ஆகும். இப்போ ஃபுல் நெயிலுக்குமே வச்சாச்சு. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நெயில் செக்ஷன், நெயில் ஆர்ட் அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் இந்த செக்ஷனில்
உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் பெர்மனன்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளாஸஸ் தேவைன்னா நம்மளோட கிரிஜாஸ் யூனிக் அகாடமியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதனுடைய ஃபுல் டீட்டெயில் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்களோட கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணுற ஒர்க் வந்து எப்பயுமே ஒரு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும். அது ஆனாலும் கிளைண்ட்டோடைய அதை கஸ்டமைஸ் சொல்கிறோம்ல, கிளைண்ட்ஸ் கேட்குறத நம்ம செஞ்சு தரணும். அதுக்காக எப்படியே பண்ணால் நம்மளோட ப்ராக்டிஸ் தான் இதுக்கு மெயின் காரணம். இப்போ நீங்கள் இந்த நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவு பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஷேப்பு அண்டு ஃபில்லிங்கு இதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனோட ஃபினிஷிங் லுக் தெரியும். இதுதான் ஃபைனல் லுக் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் மேக்கப் மறுபடியும் மேக்கப் வந்தாச்சு. இந்த கிளாஸ் பற்றி நீங்கள் என்கொயரி வேணும்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேக்கப் கிளாஸுக்கு நான் நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காகவே நான் போட்டிருக்கேன் இந்த ஆன்லைன் கிளாஸு. எனக்கு கண்டிப்பாக நிறைய கால்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்மளோட மேக்கப் பிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி இந்த டீட்டெயில்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.